அதாவது அமெரிக்காவில 50% வரி விதிப்பு நமது இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வரி விதிப்பால் மிகவும் கடல் உணவு ஏற்றுமதி நிறுவனங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன. 500 டன் இறால், கணவாய் உள்ளிட்ட கடல் உணவுகளை வாங்க மறுத்த அமெரிக்க வர்த்தகர்கள் அமெரிக்காவிற்கு கடல் உணவுகள் வந்து சேர்ந்தால் டெலிவரி எடுக்க மாட்டோம் என்பதாகவும் அவர்கள் திட்டவட்டமாக கூறியுள்ளார்கள். மத்திய அரசு விரைவில் நல்ல அறிவிப்பை அறிவிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் உள்ளதாக கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் தூத்துக்குடியில் நமது செய்திக்கு அவர்கள் பிரத்யேகமான பேட்டியும் தெரிவித்துள்ளார்கள். அதாவது இந்தியாவில் ஏற்றுமதியில் கடல் உணவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஏற்றுமதி பொருளாக உள்ளது. கடந்த 2023, 2024 ஆண்டில் இந்தியாவில் இருந்து அமெரிக்கா, ஜப்பான், சீனா, ஐரோப்பிய நாடுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகளுக்கு 60,523 கோடி மதிப்பில் 13,81,602 டன் அளவுக்கு பதப்படுத்தப்பட்ட இறால், மீன், கணவாய், நண்டு உள்ளிட்ட பொருட்கள், அதாவது கடல் உணவுகள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இதில் அமெரிக்காவுக்கு மட்டுமே 20,892 கோடி மதிப்பிலான 3,29,192 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி வஉசி துறைமுகம் வழியாக மட்டும் கடந்த 2023, 2024 ஆண்டில் 3,214 கோடி ரூபாய் மதிப்பிலான 73,822 டன் கடல் உணவு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்காவுக்கு இறால்கள் அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. நமது இந்தியாவில் உள்ள, அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள இறால் வகைகளுக்கு அமெரிக்காவில் கிராக்கி அதிகமாக உள்ளது. அது பையர்ஸும் அதிகமாக உள்ளார்கள். எனவே இங்கிருந்து அதிகமான அளவு இறால் மீன்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன. சுமார் 25 நிறுவனங்கள் தமிழகத்தில் உள்ளன. இதில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் 15 நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இந்த தூத்துக்குடியில் இருந்து இயங்கி வரும் பதப்படுத்தப்பட்ட இறால், கணவாய், மீன், நண்டு உள்ளிட்ட கடல் உணவுப் பொருட்களை மாதம் 20 டன்களில் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படுகின்றன, ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அதாவது இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% இப்போது வரி விதித்துள்ளதால் கடல் உணவு ஏற்றுமதி மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தூத்துக்குடி கடல் உணவு ஏற்றுமதியாளர் சங்கத்தின் மாநில தலைவர், தூத்துக்குடியை சேர்ந்த மா பிரபு அவர்கள் நமது நிறுவனத்திற்கு அளித்த பிரத்யேக பேட்டியில், அமெரிக்க இந்திய கடல் உணவு உற்பத்தி பொருட்களுக்கு அமெரிக்கா 50% அதாவது இரட்டிப்பான வரியை விதித்துள்ளது. இந்த இந்திய கடல் உணவு ஏற்றுமதியில் 23,000 கோடி வரை இந்திய அரசுக்கு இழப்பை இது சந்திக்க நேரிடும். எனவே கடந்த வருடம் கூட இந்த 23,000 கோடி வரைக்கும் நமக்கு நம்ம ஏற்றுமதி செய்துள்ளோம். இந்த தொழிலை நம்பியே வாழ்ந்து வருகின்ற உற்பத்தியாளர்கள், இறால் மீன் பண்ணைய உற்பத்தியாளர்கள், ஆழ்மீனை பதப்படுத்தும் ஆலையில் பணியாற்றும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் ஆகியோர் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் சார்பு தொழில் செய்கின்ற அந்த வாகனங்களை ஓட்டுபவர்கள், ட்ரைசைக்கிள் அடிப்பவர்கள், அப்புறம் மீனவர்கள், அதை மீன்பிடித்து வருகிற மீனவர்கள், இவர்களுக்கெல்லாம் அதிக விலை கொடுத்து அழகாக இவர்கள் வாங்கி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இந்த அமெரிக்கா வேண்டாம் என்று கூறுவதால் நமக்கு இங்க மீனவர்களிடமிருந்து இறால் வாங்கக்கூடிய அந்த எக்ஸ்போர்ட்டர்களும் யாரும் வாங்க மறுக்கிறார்கள். எனவே உள்ளூரிலும் அது மீனவர்களுக்கு விலை கிடைப்பதில்லை. எனவே இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக, பொருளாதார பிரச்சனையாக இது உருவெடுக்கக்கூடும். இந்த நடவடிக்கையால் அமெரிக்காவுக்கு மிக அருகில் உள்ள நாடான ஈக்வடார், இந்தோனேசியா போன்ற நாடுகளுக்கு அமெரிக்கா வெறும் 15% மற்றும் 17% மட்டுமே வரி விதித்துள்ளது. எனவே இந்த நாடுகளில் இருந்துதான் அவர்கள் பையர்ஸ் அந்த பொருட்களை வாங்குவார்கள். எனவே நம்ம நாட்டிடமிருந்து அதிக விலை கொடுத்து வாங்கி அதிக டாக்ஸ் கட்டி அவர்கள் கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள். அப்படியே அந்த 50% வரியையும் நமது நாட்டை சேர்ந்த எக்ஸ்போர்ட்டர்களை நீங்களே செலுத்துங்கள், நாங்கள் செலுத்த முடியாது என்பதாகவும் அங்கு உள்ள பையர்ஸ் கூறுகிறார்கள். எனவே இது மிகப்பெரிய ஒரு பொருளாதார பிரச்சனையை ஏற்படுத்தும். எனவே அரசு இதில் உடனடியாக தனிக்கவனம் செலுத்தி, அதாவது அமெரிக்க அரசிடம் உரிய முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதாக ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ளது. இது போன்ற பல சிக்கல்கள் ஏற்கனவே பல முறை வந்துள்ளது. அதை சுமூகமாக தீர்த்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போல இப்பொழுதும் செய்து மேற்கொண்ட இது போன்ற சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதாகவும் தூத்துக்குடியில் உள்ள கடல் உணவு உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆபரகம். தகவலுக்கு நன்றி ராஜா சாலமன். இந்திய ஏற்றுமதியாளரிடம் ஒரு ரெசிப்ரோக்கல் டேரிஃப் என்கிற பெயரில் ஒரு வரி விதிப்பை அமுல்படுத்தியுள்ளது, இறக்குமதி வரி விதிப்பை அமுல்படுத்தியுள்ளது. இதனால் இந்திய ஏற்றுமதியாளர்கள் மற்றும் கடல் உணவு ஏற்றுமதியாளர்களுக்கு
இது ஒரு பேரிடியாக வந்துள்ளது. ஏனென்றால் இந்தியா முழுவதும் ஆண்டுதோறும் சுமார் 63,000 கோடி அளவில் கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியாகிறது. இதில் அமெரிக்கா மட்டும் 23,000 கோடி ஆன பொருட்களை இந்தியாவிடம் இறக்குமதியை செய்கிறது. இந்த இறக்குமதி முற்றிலுமாக 27ஆம் தேதியிலிருந்து தடைபட்டு விட்டது. இதனால் இந்தியாவில் பல தொழிற்சாலைகள், கடல் ஏற்றுமதியாளர் தொழிற்சாலைகள், தொழிலாளர்கள், மீனவர் பெருமக்கள், மேலும் வளர்ப்புறால் விவசாயிகள், தொழிலாளிகள் பெரும் நஷ்டப்படுவர். இந்த தொழிலில் வேலை பார்க்குறது மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராமத்திலேருந்து வர்ற மக்கள் மற்றும் பெண் தொழிலாளர்கள். இவர்களுடைய வாழ்வாதாரம் அனைத்தும் இப்பொழுது கேள்விக்குறியாக உள்ளது. அமெரிக்கா உலகத்திலே ஒரு பெரிய பொருளாதாரம் என்பதால் அந்த 23,000 கோடி பெருமான ஒரு பொருட்களை வேறு நாடுகளுக்கு எங்களுக்கு டைவர்ட் பண்ணுவதற்கும் உடனடியாக முடியாது. அது நெடுநாள் எடுக்கும். அதனால் இந்த பாதிப்பு எங்கள் தொழிற்சாலைக்கு ஒரு பெரிய பாதிப்பாக உள்ளது. மேலும் இந்த வரி விதிப்புனால நடந்த ஒரு அன்சர்டனிட்டியில் நாங்கள் ஆல்ரெடி ஆகஸ்ட்லேருந்து ஏற்றின கண்டெய்னர்கள் நிறைய கண்டெய்னர் எல்லாம் கடலில் போய்கிட்டு இருக்குது. உங்களுக்கு இது வரைக்கும் போய் அமெரிக்காவை சேரலை. அதுக்குள்ளே இந்த ஆகஸ்ட் 26 யூஎஸ் கஸ்டம்ஸு ஒரு நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டான். ஃபுல் டியூட்டி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் 50% டியூட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி. அந்த இதில் அமெரிக்காவுடைய இறக்குமதியாளர்கள் கடும் பீதியடைந்து இந்தியாவிலிருந்து ஏற்றப்பட்ட சுமார் 500 டன் ஒர்த் ஆஃப் சரக்குகள் மற்றும் அதில் பெருவாரி தமிழகத்திலிருந்தும் சென்றுள்ளது. 500 டன்னுக்கு மேலேயும் கூட இருக்கும். அதனுடைய மதிப்பு சுமார் 60-70 கோடி இருக்கும். இது அனைத்தையும் நீங்கள் பாதி வழியிலே திரும்பி கொண்டு சென்று விடுங்கள், எங்களிடம் அனுப்பாதீர்கள். அப்படியே அனுப்பினாலும் நாங்கள் எங்கள் கஸ்டம்ஸ் ஃபைல் கூட பண்ண மாட்டோம், டெலிவரியும் எடுக்க மாட்டோம் என்று கண்டிப்பான முறையில் எங்களுக்கு மின்னஞ்சல் இமெயில் மூலமாக தெரிவிக்கிறார்கள். இல்லாவிட்டில் இந்த 50% வரியை நீங்கள் கட்டுங்கள் அப்படின்னு எங்களை நிர்பந்திக்கின்றனர். இந்த ஒரு சூழ்நிலையால் ஏற்றுமதி பேக் செய்து ஏற்றுமதி பண்ணி பல உழைப்பால் ஏற்றுமதியான பொருட்கள் அனைத்தும் திரும்ப வரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதை அரசாங்கம் தயவு கூர்ந்து கவனித்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.